உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். புதுக்கோட்டை, திருப்பத்தூர், திருப்பூரில் 9 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிறு விளையாட்டரங்கங்கள், தென்காசியில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு வளாகம் உள்ளிட்டவைகளை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் விளங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பில் புதுக்கோட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 9 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்குகள், அதே போல தென்காசி மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு விளையாட்டு வசதியுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு வளாகம், சென்னை, திருச்சி, மதுரை, கடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் 6 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 5 பாரா விளையாட்டு மைதானங்கள், கோவில்பட்டியில் 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஹாக்கி விளையாட்டு மாணவர்களுக்கான முதன்மை நிலைய மையம் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் விளையாட்டுத்துறைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் புதிய மைதானங்களை உருவாக்குவதிலும் 234 தொகுதியிலும் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குவதற்கும் ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு தமிழகம் முழுக்க இளைஞர்களுடைய விளையாட்டை மேம்படுத்தும் வகையிலும் அவர்களுடைய உடற்திறனை மேம்படுத்தும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தற்போது புதிய விளையாட்டு மைதானங்களும் தொழில்நுட்ப வசதி கூடங்களும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.